ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் காய வச்ச எண்ணெய் தாங்க. சரி அதையும் வந்து எடுத்து பாட்டிலில் ஊற்றி வச்சலான்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சுட்டுங்க. கடலை எண்ணெயும் சின்ன பாட்டிலுக்கு மாற்றிட்டேன். பாமாயில் எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பொரிச்சிட்டு கீழே ஊற்றுறதுனால அதுக்கு பாமாயில் எண்ணெய்ங்க. ரீஃபண்ட் ஆயில் தோசைக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் எண்ணெய் நம்ம வீட்லேயே வந்து ஆட்டுற தேங்காய் எண்ணெய் தாங்க. குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்குவோம், தலைக்கு தேய்க்கிறதுக்கும் அதை வந்து யூஸ் பண்ணிக்குவோங்க. அது அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா வெயில் நல்லா அடிக்கிறனால என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வா நெருப்பு வச்சு விட்டுலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு வந்துட்டு நெருப்பு வச்சு விட்டு இப்போ முன்னாடி வந்து கொஞ்சம் கூட்ட வேண்டியது இருந்துச்சுங்க. அதை வந்து கூட்டிகிட்டு இருக்கிறேன். மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா இப்போ தாங்க கொஞ்சம் நல்லா தழைஞ்சு வருது. இது வந்து பாப்பா வந்து வளர்த்திட்ருக்குறாங்க. சரி வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து கொஞ்சம் உடச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 செடி மட்டும் வந்து உடச்சிக்கிட்டேனுங்க. பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் வந்து நமக்கு வாசல் கேட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பெரிய கேட் போட்டு இந்த பக்கமாக வந்து மாற்றி வச்சுக்கிட்டோம் வாசலுங்க. இந்த முன்னாடியே முல்லைப்பூ செடிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வேலையும் மல்லிகை ஜாமான்லாம் வந்து போட்டு வைக்க வேண்டிய வேலை இருந்துச்சுங்க. அதை வந்து போட்டு வச்சுட்ருக்கேன். நம்ம தோட்டத்துக்கு வந்து ஒருத்தங்க வேலைக்கு வந்தாங்க. ஒரு 2-3 பேர் வேலைக்கு வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா சரக்கு வாங்கி குடிச்சிட்டு பாட்டில் வந்து போட்டு போயிட்டாங்க. பாட்டில் அழகாக இருந்துச்சுன்னா அதை நான் கழுவி வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. சரக்கு வாங்கி குடிச்சிடுறாங்க. வேகாத வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. செஞ்ச காசு இப்படி வீணடிச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க குடும்பத்துக்கு கொண்டு போய் எவ்வளோ காசு தருவாங்கன்னே தெரில.